ஏன் அனிதா, என்னாச்சு? மேக்கப்பெல்லாம் நல்லா தான் போட்டிருக்க. இப்படி எண்ணெயே வலிச்சு இப்படி சீவனுமா? சரி, சீவனதான் சீவன. இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இப்படி மூஞ்ச தூக்கி வச்சிருக்க. தனியா பேசணும்னு கூப்பிட்டு வந்தது நீ தானே? ஆமா, நான் தான் கூட்டிட்டு வந்தேன். மனசுல ஆயிரம் இருக்கு, கேட்கதான் எரிச்சலா இருக்கு. உங்ககிட்ட பேசவே பிடிக்கல. என்ன அனிதா இப்படி பேசுற? எதை கேட்கணுமோ முகத்துக்கு நேரு பட்டு பட்டுன்னு கேளு. கேட்காம சும்மா தேவையில்லாம மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா எல்லாம் சரியாயிருமா? அப்படியா? அப்ப பதில் சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட பாத்தீங்களாமே? உங்க ஃப்ரெண்டு என்ன சொன்னாரு? அவரை இன்னும் ஆபீஸ்க்கு வர சொல்லி கழுத்துல மாலை போட்டு வர வைக்க போறீங்களா? ஹோ, இதுதான் உன் பிரச்சனையா? அவன் என்னை பார்க்க வந்தான். அவன்கிட்ட உன் மூஞ்சில முழிக்கவே விருப்பம் இல்லை. அனிதா மட்டும் உன்னை பார்த்தானா அரைஞ்சிருப்பா. மரியாதையா இங்க இருந்து போன்னு சொல்லிட்டேன். அவன் நான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொன்னான். நான் உன்னை நம்ப தயாரா இல்லை. நீ கிளம்பலான்னு சொன்னேன். என்ன சொல்றீங்க? நிஜமாவா? ஆமா அனிதா, அவனை அப்படி சொல்லித்தான் அனுப்புனேன். உனக்கு நம்பிக்கை இல்லைனா நீ அவங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசு. அவன் சரியான அயோக்கியன். அவன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு என்ன இருக்கு? அப்படி ஒரு அவசியமும் இல்லை அவன்கிட்ட பேசணும்னு. சரி, பேசாத. அதுக்கு என்கிட்ட ஏன் எரிஞ்சு விழுற? நான் ஒன்றும் எரிஞ்சு உழல, குறைஞ்சு உழல. உங்க அம்மா ஏதோ வர சொன்னாங்கன்னு சொன்னீங்களே, என்னத்துக்கா? போனா தானே தெரியும். எங்க அம்மா எல்லாரையும் தான் வர சொல்லிச்சு. நீ வரப்போறியா இல்லையா? அதானே, எல்லாரையும் வர சொல்லியிருக்காங்கல்ல. பின்ன என்ன, போய் பார்த்தா தானே தெரியும் என்ன ஏதுன்னு. எப்பவுமே எதுக்குமே வர மாட்டேன்னு சொன்னா அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? சரி சரி, ரொம்ப கோபப்படாத. ரொம்ப நல்லதா போச்சு. வா, என்னன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். ஐஸ்வர்யாவை அப்படியே பசங்களை கூட்டிட்டு அங்க வர சொல்லிடுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். எனக்கு இப்படியெல்லாம் அங்க வர முடியாது. நான் போய் துணியை மாத்திக்கிட்டு வர்றேன். சரி, கோவம் ஏன் படுற? வா போவோம். கிளம்புங்க. எனக்கு என்னமோ எரிச்சலா தான் வருது. அந்த ஆளை சுத்தமா பிடிக்கல. இனி அவன் ஆபீஸ் பக்கம் வர மாட்டான். போதுமா? நீ வா. நல்ல ஃப்ரெண்டு எங்க இருந்துதான் உங்களுக்குன்னு வரானுங்களோ தெரியல. அதுக்காக என்கிட்ட கோவப்பட்டு என்ன செய்ய? வா போவோம். சரி சரி, கிளம்புங்க. என்ன ஒரே சிரிப்பா, வாயெல்லாம் பல்லாடுக்கிய. இல்லைன்னா கோவமா இருப்பேன். இன்னைக்கு என்ன புதுசா இருக்கு? ஆமல, நான் உன் மேல தான் கோவமா இருக்கேன். என்னைக்கு கோவமா இருந்தேன்? என்னமோ அதிசயமா நான் தான் கோவப்படுறேன். உங்க ஆத்தா மாதிரிலாம் கோவப்படாத மாதிரிலாம் சொல்லுதே. சாரி சாரி, அப்படியே சாண்டி ஆரம்பிச்சிடாத. இன்னைக்கு தான் உன் முகத்துல சிரிப்பை பார்க்க முடியுது. என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம்தான். உன் அத்தைக்காரி இம்பிட்டு நாளும் கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு கிடந்தா, இப்போ என்னவோ மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கா. அதனால மேற்கொண்டு கல்யாணத்தை பற்றி பேசலான்னு தான் உங்க எல்லாரையும் வர சொன்னேன். என்னது? அத்தை மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாளா? அடப்பாவம்மா, அந்த வீட்ல என் வயசுல யாராவது பிள்ளை இருக்கான்னு கேட்டியா கேட்கலையா? நீ பசாட்டி கல்யாணத்துக்கு சரின்ட்டா எப்படி? அடப்பாவி, இத்தனோண்டு இருந்துக்கிட்டு உனக்கு பொண்ணு கேக்குதா? பொண்ணு அதெல்லாம் கேட்கதான் செய்து. முதல்ல அத்தைக்கடி கல்யாணத்தை மூடி, அப்புறம் நமக்கு பொண்ணை பார்ப்போம். வாண்டு சும்மா இருக்க மாட்டேன். அவனை எதுக்கு தடுக்கிற? நான் தான் புத்தி இல்லாம கோவத்தில் என்னென்னமோ உங்க எல்லாரையும் கண்டபடி பேசிவிட்டேன். இப்போதான் எனக்கே விவரம் புரியுது. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே குடும்பமாக இருக்கும்போது இந்த வீட்டில் எம்புட்டு சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ இந்த பிள்ளைங்க சத்தமே இல்லாமல் இந்த வீடு வெறிச்சோடி கிடக்கு. என்னத்தை கொண்டு வந்தோம் கொண்டுட்டு போகிறதுக்கு? அதான் சரி, இப்போ வந்து மனசு மாறுவோன்னு எல்லாரையும் வர சொன்னேன். அத்தை, நீங்க இப்படி பேசுறத பார்த்தா மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆமாண்டி, என்ன மன்னிச்சிரு. என்னமோ தெரியல,
கோபத்தில் உன்னை கண்டபடி பேசி போட்டேன். என்ன மன்னிச்சிரு. நான் வயசில் மூத்தவ. நானே இப்படி பேசினா நீ சின்னவ தானே. பிறகு நீயும் பதிலுக்கு பதில் பேச தான் செய்வ. ஒருத்தருக்கு ஒருத்தர் வாய் பேசி இந்த குடும்பமே ரெண்டானது தான் மிச்சம். ஐயோ அத்தை, நீங்கள் ஏன் மன்னிப்பு கேட்குறீங்க? நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். என் கோவ புத்தி தான் எல்லாத்துக்கும் காரணம். சரி சரி, இப்படியே ஆள் அழுக்கு பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? அடியே, 2 பேரும் போய் சோர்கறி ஆக்குங்க. இத்தனை நாளும் எங்க அம்மா ஒத்தையில அம்புடு சமையலையும் செஞ்சிருக்கு. இன்னைக்கு அது எல்லாரும் சேர்ந்து செஞ்சு நாம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். சண்டை அத்தோட முடிஞ்சு போயிடும். ஆமா, என் மகன் சொல்றது சரிதான். பேர பிள்ளைகளோட இன்னைக்கு நான் சேர்ந்து சாப்பிட போறேன். அப்ப கண்டிப்பா இன்னைக்கு ஃபிஷ் ஃப்ரை இருக்கணுமே. இருக்கும். ஐயாக்கு எப்பவும் ஃபிஷ் ஃப்ரை இருந்தா தான் சாப்பிடுவாரு. அதெல்லாம் கிடையாது, இன்னைக்கு வெஜிடேரியன் சாப்பாடு தான். லாச்சி, அதுக்கு என்ன, செஞ்சிட்டா போச்சு. என் பேரம்மாருக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் இன்னைக்கு சாப்பாடு. 2 பேருக்கும் என்ன என்ன வேணும்னு சொல்லுங்க. எனக்கு ஃபிஷ் ஃப்ரை, உனக்கு எனக்கு பொட்டேட்டோ ஃப்ரை, அப்புறம் எனக்கு ஃபிஷ் கறி, அப்புறம் இறால் அப்படியே கிரேவி வச்சு அப்படியே சுண்ட அப்படியே வைக்கணும் தெரியுமா? அது நல்லா இருக்கும். அப்படியே டீப் ஃப்ரை பண்ணாலும் நல்லா மூடு கிறிஸ்பியாக இருக்கும். அப்புறம் விழுப்புரம்னா போடா. எனக்கு சாம்பார், உருளைக்கிழங்கு பிடிக்கணும், அப்புறம் பாயசம் வைக்கணும், அப்புறம் அவியல், பச்சடி, அப்பளம், சோறு எல்லாம் இருக்கணும் தெரியுமா? எனக்கு சோறு வேணும், ஃபிஷ் குழம்பு வேணும், ரோல் ஃப்ரை வேணும், அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை வேணும், அப்புறம் பாயசமும் வேணும். சரியா? ஆமாடா, நீங்க சொல்ற மெனுவெல்லாம் ஹோட்டல்ல தான் சொல்லணும். அவங்க தான் எல்லாம் செய்வாங்க. ஏன் நாங்க செய்ய மாட்டோமா? ஹோட்டல்ல தான் எல்லாம் கிடைக்குமா? அடியே, நீ பிள்ளை தாச்சி, நீ என்னத்தை போட்டு செய்ய போற? நானும் அனிதாவும் எல்லாம் செய்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. குழந்தை ஒன்றா இருந்தா அதுக்காக சோர்கறி ஆக்கக்கூடாதுன்னு இருக்கா? எனக்கெல்லாம் வாந்தியே இல்லை, ஒன்றும் இல்லை. அதனால நான் எல்லாம் செய்வேன். அதானே, நீ எப்போ யார் சொன்னா கேட்டிருக்க? சரி வா, எல்லாம் செய்வோம். அப்பா வாங்க, நாம 2 பேரும் போய் மார்க்கெட்ல என்ன வேணுமோ வாங்கிட்டு வந்துருவோம். சரிடா. அண்ணே, அப்போ நாம 2 பேரும் போய் நல்லா விளையாடுவோம். ஏன்டா அம்மாக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாமா? ஐயா அண்ணே, அம்மாக்கு ஹெல்ப் பண்ணா வேலை தான் செய்யணும். நம்ம 2 விளையாண்டாதான் சீக்கிரம் பசிக்கும். அப்போ வயிறுல நிறைய சாப்பிடுக்கும். அப்போ நிறைய சாப்பிடலாம். போல, நீ சரியான தீனி பண்டாரம். ஆமா, இவரு மட்டும் திங்க மாட்டாரு, நான் மட்டும் தான் திம்பேன். போல. ஏட்டி, 2 பேரும் இருங்க, குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டுட்டு வரேன். ஐயா அத்தை, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். முதல்ல போய் குழம்புக்கெல்லாம் ரெடி பண்ணுவோம். ஆமா, போய் சீக்கிரமா நல்ல மீன் குழம்பா வைங்க. அப்பதான் நாக்குக்கு ருச்சியா இருக்கும். நல்ல மாங்காய் போட்டு வைமா. ஓ, மாங்காய் போட்டு வைக்கணுமா? வச்சுட்டா போச்சு. ஐயாக்கு நாக்கு நல்லா புளிப்பா கேக்குது. புளியம்பழம் சாப்பிட்ட நாக்குல்ல, பின்ன புளிப்பா தானே கேட்கும். ஐயோ, நீ வேற ஆச்சிக்கிட்ட போட்டு கொடுத்து ஆச்சி வேற என் மேல கோவப்பட போகுது. என்னடா இத்தனோண்டு இருந்துகிட்டு புளிய மரத்துல ஏறி புளியங்காய் பறிச்சியா? அது அன்னைக்கு அது கவிதா கூட போய் அப்படியே புளிய மரத்துல ஏறி புளியங்க பறிச்சேன். அப்புறம் பொம்பளை பிள்ளைய பக்கத்துல வச்சுக்கிட்டு மரத்துல ஏறலன்னா எப்படி? அதான் சரன்னு ஆடிவிட்டேன். அது சரி, பொம்பளை பிள்ளைல பார்த்தா மரத்துல ஏறணும் தானே? ஐயோ ஆச்சி, நீ வேற எதையாவது சொல்லி எங்க அம்மா கிட்ட அடி வாங்கி விட்டுறாத. அது சரி, இருங்க, 2 பேருக்கும் ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வரேன். முதல்ல அதை செய்யு. ஏட்டி வாங்க. சரித்த. இல்ல தம்பி, ஆச்சி நம்ம கூட பேசினா எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? எல்லாரும் சேர்ந்து ஒரே